தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி. சென்னை டிபிஐ அலுவலகத்தில் 13வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் தங்களது போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து 13வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான நேரலை விவரங்களோடு செய்தியாளர் குணசுந்தரி இணைகிறார். வணக்கம் குணசுந்தரி, போராட்டம் தொடர்பான விவரங்களை வழங்கல். உடனடியாக நிறைவேற்றுக. வணக்கம் மாலதி. குறிப்பாக இடைநிலை ஆசிரியர்கள் கடந்த டிசம்பர் 26ஆம் தேதி அன்று தொடங்கிய நிலையில் தற்பொழுது 13 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அவர்கள் வைக்கும் ஒற்றை கோரிக்கை என்னவென்றால் சம வேளைக்கு சம ஊதியம் என்பது வழங்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து 13 நாட்களில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அவர்கள் போராட்டம் என்பது தொடர்ந்த முதல் நாளில் இருந்தே காவல்துறையினர் குண்டுகட்டாக அவர்களை கைது செய்து ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒவ்வொரு தினத்தையும் கடந்து தற்பொழுது 13வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் முன்வைக்கும் ஒற்றை கோரிக்கை, அதாவது இவர்கள் செய்யும் வேலைக்கு தகுந்த ஊதியம் என்பது வழங்கப்பட வேண்டும். குறிப்பாக இடைநிலை ஆசிரியர்களாக கடந்த 16 வருடங்களாக பணிபுரிந்து வரும் எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் என்பது வழங்கப்படவில்லை. அதே போன்று திமுக அரசு ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் உங்களை நிறைவேற்றுவோம். இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் என்பது வழங்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியாக 311 வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது வரை அந்த வாக்குறுதி என்பது நிறைவேற்றப்படாமல் இருப்பதால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சியை தான் நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக சில பெண் ஆசிரியர்கள் தேர்தல் வாக்குறுதி எண் 311 பதித்த அந்த அட்டையை அவர்கள் நெற்றியில் வைத்திருக்கும் அந்த காட்சியும் நம்மால் காண முடிகிறது. அணிந்து கொண்டு அவர்கள் நெற்றியில் தேர்தல் வாக்குறுதி எண் 311 பறித்த ஒரு அட்டையை அவர்கள் நெற்றியில் பதிந்து கொண்டு அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். சம வேலைக்கு சம ஊதியம் என்பது வழங்கப்பட வேண்டும். குறிப்பாக 8ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கு கிடைக்கும் ஊதியமே எங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 5 வருடங்கள் என்பது திமுக அரசு ஆட்சிக்கு வந்து 5 வருடங்கள் என்பது தற்பொழுது நிறைவடைகிறது. இருந்த போதிலும் அவர்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான ஒரு எண்ணம் இந்த திமுக அரசிற்கு இதுவரை ஏற்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். குறிப்பாக இன்னும் எவ்வளவு நாட்கள் ஆனாலும் சரி சம வேலைக்கு சம ஊதியம் என்பது வழங்கப்படும் வரை நாங்கள் இந்த தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம். அரசாணை இவர்கள் எந்த பேச்சுவார்த்தை நடத்தினாலும் சரி, சமாதான பேச்சுவார்த்தை ஏற்பட்டாலும் சரி, அவர்கள் அரசாணையை வெளியிடும் வரை இந்த போராட்டம் என்பது தொடரும் என்று கோரிக்கை சொல்லி கொண்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இங்கிருக்கும் ஆசிரியர்களிடம் நாம் பேசலாம். தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்கள், மேடம், நீங்க ரொம்ப நாளா போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க. குறிப்பாக 13 நாட்களா இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க. உங்களுக்கு பேச்சுவார்த்தையிலும் உடன்பாடு எட்டவில்லை. உங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க கேட்கிற கோரிக்கையை முன்வைங்க. தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டே தான் இருக்கும் மேடம். எங்களோட கோரிக்கை வெற்றி பெறும் வரை, ஆணை பெறும் வரை எங்களோட போராட்டம் தொடர்ந்துட்டே தான் இருக்கும். எங்களோட மாநில தலைமை சொல்ற வரைக்கும் எங்களோட போராட்டம் தொடர்ந்தே நடக்கும் மேடம். பள்ளி மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவ்வளவு நாளா விடுமுறை இருந்துச்சு. இந்த விடுமுறையில உங்களோட போராட்டம் இருந்துச்சு. இப்ப விடுமுறை முடிந்ததுக்கு அப்புறம், பள்ளி தொடங்கினதுக்கு அப்புறம் இந்த போராட்டம் ஈடுபடும் போது மாணவர்களோட படிப்பும் பாதிக்கப்படுது இல்லையா? ஆனா அது அரசு தரப்புல இருந்து அதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அதுக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கிஷோர், இல்லை, மாணவர்களோட கல்வி நலன் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நாங்கள் கடந்த 17 ஆண்டுகளாக எங்கள் விடுமுறை நாட்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 10 நாட்களாக நாங்கள் போராடினப்போ எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இங்கே பெருசாக ஒன்றும் நடந்துடல. திங்கட்கிழமை 10,000 ஆசிரியர்கள் பள்ளிக்கு போகலன்னு திங்கட்கிழமை 10,000 ஆசிரியர்கள் பள்ளிக்கு போகலன்னு உடனே அன்னைக்கு தான் கூப்பிட்டு கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. பேச்சுவார்த்தையில் எந்தவித தீர்வும் எட்டப்படலை. மாறாக எங்களோட கோரிக்கையை அரசு நன்றாக கவனித்து நாங்கள் சொல்லிய கருத்துக்களை எங்கள் கருத்து உள்வாங்கிக்கிட்டாங்க. இன்னும் ஒரு நாட்கள் தீர்வு காணப்படும் சொல்லியிருந்தாங்க. இதற்கு மாறாக நேற்று எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள், நீங்கள் பள்ளிக்கு போங்க, மாணவர்களுக்கு பாடம் கற்பீங்க,
பள்ளி முடிஞ்சதுக்கு அப்புறம் 5 மணிக்கு மேல உங்க பள்ளிகள்ல போராட்டத்தை தொடருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க சென்னையில இப்ப மாநில தலைநகரங்கள்ல கடந்த 13 நாட்களா போராடிக்கிட்டு இருக்கோம். அப்ப நாங்க கத்துற கூக்குரல் இங்க கேட்காத போது ஒரு குக்கிராமத்துல யாருமே இல்லாத இடத்துல அங்க பள்ளிக்கூடத்தை கத்தும் போது எங்க குரல் எப்படி கேட்கும்? அதனால தயவு செய்து அமைச்சர் அவர்களே, எங்களது கோரிக்கையை நிறைவேற்றி கொடுங்கள். நாங்கள் பள்ளிக்கு சென்று எங்கள் மாணவர்களை காண ஆவலோடு காத்திருக்கிறோம். அவர்கள் கற்பிக்க வேண்டும். எங்கள் வருகை எதிர்நோக்கி எங்கள் செல்ல பிள்ளைகள் இங்கே பள்ளியிலே காத்திருக்கிறார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி தான் இது. நீங்கள் சொல்லாத எதையும் கேட்கவில்லை. சம வேலைக்கு சம ஊதியம் என்பதுதானே சமூக நீதி. ஒருவருக்கு ஒரு ஊதியம் மற்றொருக்கு ஒரு ஊதியம் கொடுப்பதா சமூக நீதி? மாண்புமிகு உங்கள் பாதத்தை தொட்டு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் கோரிக்கை நிறைவேற்றி தாருங்கள். எங்கள் பள்ளிக்கு செல்ல விடுங்கள். எங்கள் மாணவர்களை காண வேண்டும். எங்கள் மாணவர்கள் பாடம் கற்பிக்க வேண்டும். தயவு செய்து சமூக நீதி கொடுத்து இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்யுங்கள் முதல்வர்களே. நன்றி. குறிப்பாக இவர்கள் வைக்கும் ஒற்றை கோரிக்கை சம வேலைக்கு சம ஊதியம் என்பது வழங்கப்பட வேண்டும். குறிப்பாக நாங்கள் கேட்பதெல்லாம் திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாக கொடுத்த வாக்குறுதியின்படிதான் நாங்கள் சம வேலைக்கு சம ஊதியம் என்பது கேட்டுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இவ்வளவு நாட்களாக விடுமுறையில் நாங்கள் இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வந்தோம். ஆனால் தற்பொழுது பள்ளிகள் தொடங்கியும் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலுக்கு அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக அரசு தரப்பில் இருந்து பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டாலும் கூட அந்த பேச்சுவார்த்தையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு எடுத்து செல்வோம் என்று தெரிவித்திருந்தார்கள். ஆனால் நேற்று அதற்கு மாறாக மீண்டும் நீங்கள் பள்ளிக்கு செல்லுங்கள், அதாவது மாலை 5 மணிக்கு மேல் நீங்கள் போராட்டத்தை தொடருங்கள் என்று கூறியிருப்பதால் மீண்டும் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் வைக்கும் ஒற்றை கோரிக்கை சம வேலைக்கு சம ஊதியம் என்பது வழங்கப்பட வேண்டும். குறிப்பாக அது வெறும் பேச்சாக இல்லாமல் அரசாணையாக இந்த அரசு வெளியிட்டால் மட்டுமே இந்த போராட்டம் என்பது முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று இங்கிருக்கிற ஆசிரியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மாலதி, தொடர்ந்து 13வது நாளாக நடைபெறும் இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் தொடர்பான விரிவான நேரலை விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி குணசுந்தரி.